ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான மலாய் எக் கிரேவி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸை போட்டு நீங்கள் செய்யலாம். சிக்கன் செய்யலாம், மட்டனில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. மலாய் எக் கிரேவி மசாலா செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணது, ஒரு பெரிய தக்காளி ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், நார்மலாக நம்ம எடுக்கிற ஸ்பூனில் தான் நான் அளவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், இது 3/4 ஸ்பூன் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற தனி மிளகாய்த்தூள். இப்போ இந்த சூப்பரான இந்த எக்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இப்போது ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். எக் கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் செய்யணும். எல்லா சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு சோம்பு சீரகம் போட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம், அப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்கிடலாம். இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பீசஸாக வச்சுக்கலாம். தக்காளி வச்சு பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும், நல்லா மசியணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரளவு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, சால்ட்டு இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். போட அளவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். நான் ஒரு தக்காளி தான் போட்டேன், நீங்கள் 2 தக்காளி கூட போட்டுக்கலாம். இப்போ முட்டை 2 எடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிரேவியில் ஊற்றிடலாம். தனித்தனியாக ஊற்றணும். இப்போ சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டு. இப்போ ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையே அப்படியே ஊற்றிக்கலாம். எல்லோ பால் உடையாமல் அப்படியே ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முட்டையும் உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ அவ்வளோ முட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சைடில் இங்கே போட்ட மாதிரி இன்னொரு சைடில் முட்டையை போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். முட்டை நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடியாச்சு. இந்த முட்டை கொஞ்ச நேரம் வேகட்டும். ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்போ முட்டை வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், எல்லோ பால் கூட வெந்துருச்சு. எல்லோ பாலும் வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான மலாய் எக் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது மேலே நம்ம கருவேப்பிலையில கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக் கிரேவி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.